மிஸ் பண்ணிடாதீங்க. இதோ படத்தின் முழு விமர்சனம். லவ் டுடே வெற்றிக்கு பின் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் திரைப்படம் என்பதால் பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம். இன்றைய இளைஞர்களை குறிவைத்து எடுக்கப்பட்டுள்ள திரைப்படம். அதற்கு தேவையான நட்பு, காதல், காமெடி எல்லாமே படம் முழுக்க நகர்கிறது. பிரதீப் ரங்கநாதன் படிப்பில் கவனம் செலுத்தாத ஒழுக்க மீறல்களில் ஈடுபட்டு வரும் ராகவன், 48 பாடங்களில் தோல்வியடைந்து கல்லூரியை விட்டு வெளியேறும் டிராகன் வாழ்க்கையில் நாய்ப்படாத பாடுபடுவார் என எதிர்பார்த்தால் இயக்குனர் வேறு ஒரு ட்விஸ்ட் வைத்திருக்கிறார். ஒழுங்காக படித்து பட்டம் பெற்ற மாணவர்களே வேலையில்லாமல் திண்டாடும் போது டிராகன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் ஒருவராக மாறுகிறார். உருப்படாமல் போவான் என பெயரெடுத்த நாயகன் தன் வாழ்க்கையின் பொருளாதார ரீதியில் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ட்விஸ்ட். இப்படி அடுத்தடுத்த ட்விஸ்டுகளால் அதகலப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து. 48 அரியர்களுடன் ஜாலியாக சுற்றி வருகிறான் டிராகன். வாழ்க்கையில் செல்வாக்கு தேடி மது போதையிலும் காதல் தோல்வியிலும் இன்னும் நல்லவற்றை எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் வெற்றி உந்துதலின் விளைவாக அவரது வாழ்க்கை எங்கே சென்று நிற்கிறது என்பதுதான் படத்தின் மைய கதை. படம் எங்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நகர்ந்து காட்சிகளில் புதிய ஐடியாக்களை கொண்டு வந்திருக்கிறது. டிராகன் என்ற பெயருக்கான காரணம் காதல் காட்சிகள், நண்பர்கள், வாழ்க்கை மற்றும் வேலைக்கு செல்வது போன்ற டெம்ப்ளேட் காட்சிகளில் கூட புதிய மாற்றங்கள் கவனிக்க வைக்கின்றன. பிரதீப் ரங்கநாதனுடன் அனுபமா பரமேஸ்வரன், கயது லோகர் என 2 அழகிகள். இளைஞர்களுக்கான முழு விருந்தும் அவர்கள் வழியில் கிடைக்கிறது. பாடல்கள் கேட்கும் ரகம் முதல் பாதி கொஞ்சம் இழுத்து பிடித்து போகிறது. எப்போதுமே கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு படிப்பில் ஜீரோவாக இருந்து விஜய் சித்துவுடன் சேர்ந்து அலப்பறை செய்து கொண்டு இருப்பவர் தான் பிரதீப் ரங்கநாதன். எல்லோருமே இவன் தேரமாட்டான்னு அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் தான் நாம் இவ்வளவு அரியர் வச்சிருக்கோமே, நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு வீறு கொண்டு எழுகிறார். கல்லூரியில் டீஸ் பண்ணுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, இது எல்லாவற்றையும் விஜய் சித்துவும் பிரதீப் ரங்கநாதனும் அழகாக செய்திருக்காங்க. இதில் நடிப்பு என பார்த்தால் லவ் டுடேவுக்கும் டிராகன் படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லவ் டுடே படத்தில் வெறுமனே லவ், டிராகன் படத்தில் லவ் பிளஸ் கல்லூரி வாழ்க்கை. இதில் கல்லூரி வாழ்க்கை தான் நிறைய ஆக்கிரமிச்சிருக்கு. 2ஆம் பாதி முதல் பாதியை விட பெட்டராக இருக்கிறது. கிட்டத்தட்ட படம் முடிந்த பிறகு அடுத்த 15 நிமிடத்தில் வம்பாக சென்டிமெண்ட் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சேர்த்துள்ளனர். கருத்தாக அதை தேவைப்பட்டாலும் கலகலப்பான ஓட்டத்தை அது கயிறு போட்டு இழுத்து கட்டுகிறது. இளைஞர்களுக்கான படத்தை எடுக்கும்போது அதில் மெசேஜ் அதிகம் சொன்னால் சில நேரங்களில் அது நெகட்டிவாக மாறிவிடும். அவ்வாறு மாறிவிடாமல் இருக்க முடிந்தவரை முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கிளைமாக்ஸில் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓமை கடவுளே திரைப்படத்திற்கு பின் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கியிருக்கும் டிராகன் திரைப்படம் 2K கிட்ஸுகளை குறிவைத்து மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் தின சேவல்.